வெல்கம் டு சரசூஸ் சமையல். இன்னைக்கு சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்ப மாவு வச்சு ஒரு பால் கொல்கட்டை தான் நான் பண்ண போகிறேங்க. இதுக்கு முன்னாடி நான் பால் கொல்கட்டை ரெசிபி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து இடியாப்ப மாவில் செய்கிறேங்க. அதுதான் ஸ்பெஷல். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுனேன் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம பால் கொல்கட்டை அப்படின்னாலே நம்ம கையில் உருட்டிட்டு போடுவாங்க. இப்போல்லாம் நம்ம முறுக்கச்சில் ஈஸியாக பிழிஞ்சிடலாம். நான் இதுக்கு முன்னாடி முறுக்கச்சில் பிழிஞ்சு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதை வந்து நான் டைரெக்டாக தண்ணிக்குள்ளே அப்படியே பிழிஞ்சு விடுவேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஆவியில் வேக வச்சு தான் நான் இன்றைக்கி பால் கொல்கட்டை செய்ய போகிறேங்க. பால் கொல்கட்டை பண்ணுறதுக்கு நான் இடியாப்ப மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை மாவில் விட்டு நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கையில் எடுத்தால் உருட்டை வரணும். இப்போ இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன் நான் முறுக்கச்சில். நீங்கள் முறுக்கச்சில் இன்னும் கொஞ்சம் தடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆவியில் வேக வைக்கும்போது வெந்துடும். குடுமான வரைக்கும் சன்னமான அச்சாக எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி தட்டில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பானையில் இருக்க அந்த தட்டிலையே இட்லி தட்டிலையே கூட வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துடணுங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சிங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இடியாப்பத்தை விட கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் 2 நிமிஷம் அதிகமாக வேக வச்சுக்கணுங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பால் கொல்கட்டை பண்ண போகிறோங்க. இதுக்கடையில் நான் வந்து ஒரு மூடி தேங்காய் துருவிட்டு அதை பால் எடுத்துக்கிட்டேன். பெரிய மூடியாக துருவிக்கிட்டேன். முதல் பால் தனியாக வச்சுருக்கேன், 2ஆம் பால் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2ஆம் பால் விட்டு தான் இதை கொதிக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் 2ஆம் பால் விட்டுக்கலாம். விட்டு நம்ம வந்து இதை நல்லா உதிர்த்துக்கலாம். அதாவது தண்ணி ஃபார்மில் சேரும்போதே அது நல்லா உதிர்த்து வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உதிர்த்து எடுத்துக்கலாங்க. அப்படி தொடும்போதே நல்லா உதிர்ந்து வந்துடும். அப்புறம் நம்ம கரண்டி விட்டு கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் உதிர்ந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா உதிர்ந்துருச்சு பாருங்களேன். நான் இப்போ மீதி இருக்க 2ஆம் பாலையும் இதில் சேர்த்துறேங்க. நம்ம இதுலேயே கூட ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டு அடித்து பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். தேவைக்கு வெல்லம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கரைச்சி விட்டால் ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா கிடைக்கும், குழகுழப்பாக வரும். இப்போ இதை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாங்க. பேன் எடுத்துக்கிட்டேன். இதுனா நல்லா அகலமாக தெரியும். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், 2ஆம் பால் நல்லா கொதித்து வருது. நம்ம எடுத்து வச்ச இடியாப்ப மாவு அதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்தும்போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொல்கட்டைகளையும் சேர்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா உதிர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஆவிலே இதை வேக வச்சுருக்கோங்க. அதனால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதோடைய வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா சேர்ந்து வந்தாலே போதுமானதுங்க. இப்போ அடுப்பை நம்ம நல்லா குறைச்சி போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை குறைச்சி போட்டுட்டேங்க. கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். பாருங்கள், நம்ம அரிசி மாவு கரைச்சி விட்டதால் நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் பால், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு ஈஸியாக நல்ல சத்தான சுவையான ஒரு பால் கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதுமானதுங்க. முதல் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுருந்தா இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த இடியாப்ப மாவு தேவைப்படுறவங்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் அனுப்பி வைப்போம். என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பால் கொல்கட்டை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி சத்தாக சுவையாக செஞ்சு கொடுங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், பருப்பு பொடி எல்லாமே தயாரிக்கிறோங்க. இடியாப்ப மாவு தேவைப்படுறவங்களும் இங்கே கொடுத்துருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.